நாம் மக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாம் உரிமையோடு பெருமையோடு வந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எப்படி தேர்தலுக்கு முன்னால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகையை தந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல மக்களுக்கு சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சொல்லாத தேர்தல் அறிக்கையில தேர்தல் வாக்குறுதியாக சொல்லாத எத்தனையோ திட்டங்கள். காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதி இல்லை, ஆனால் அதை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த காலை உணவு திட்டம் இப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபிடம் 8வது வகுப்பு வரை அது நீண்டித்து வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை இப்பொழுது 1000 ரூபாய். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த திராவிட மாடல் ஆட்சியிலே அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய விவசாயிகளுக்காக எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை, விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பால் அரசு அதுக்கு 5 ரூபாய் அதிகமாக வழங்கி இனிமேல் வாங்கிக் கொள்ளும். 5 ரூபாய் அதிகமா பால் கொள்முதல் விலைக்கு தருவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கால்நடை மருத்துவமனைகள், நீண்ட நாள் கோரிக்கை, கால்நடை மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் துவங்கப்படும். சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்கு சுய தொழில் தொடங்க வேண்டும் என்றால் எந்தவித அடமானமும் கேட்காம, வீடு கூட, இடத்தை கொடு, நிலத்தை கொடு என்று எதையும் கேட்காமல் அவர்களுக்கு மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரை சுய தொழில் தொடங்குவதற்கு அரசு கடன் உதவி வழங்கும். நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்பொழுது தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆட்சி பொறுப்பிற்கு 2வது முறை வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு படிச்ச உடனே வேலை கிடைக்காது, கொஞ்ச நாள் தேடணும். அந்த தேடக்கூடிய காலகட்டத்திலே நல்ல வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகள் உங்களுக்காக வழங்கப்படும். அப்படி அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு 6 மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். இலவச மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் 5 ஆண்டுகளுக்குள் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த மடிக்கணினிகள் வழங்கப்படும். இப்படி எல்லாருக்குமான திட்டங்கள், ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய
ஆட்சி நம்முடைய ஆட்சி. அதனால் உரிமையோடு மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான ஒரு திட்டம். சகோதரிகள்லாம் எப்ப சொல்ல போறான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். என்ன திட்டம்? 8000 ரூபாய் கூப்பன். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நாங்க சொல்லி கேட்கணும் இல்லையா? அவங்களே கையாட்டுவாங்க, அவங்க கையை உடைச்சிடாதீங்க. அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன் அது வாங்கி கொண்டு நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், நீ அதை வச்சுக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நான் 8000 ரூபாய்க்கான கூப்பனை தருகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணும்னா வாங்கிக்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வாங்கிக் கொள்வதற்கான 8000 ரூபாய்க்கான கூப்பனை நான் தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும். இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிக்கை 2016 வந்தது. அதிமுக அதுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது. அந்த அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல ஒரு அறிவிப்பு இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி, எல்லாருக்கும் செல்போன் கொடுக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல. யாராவது அந்த செல்போனை வாங்கி இருக்காங்களா? இதுவரை 30 தொகுதிக்கு போயிட்டேன். 30 தொகுதியிலையும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாராவது இந்த செல்போன் வாங்கினவங்களை நான் பாத்துடணுங்கிறதுக்காக. ஒரு ஆள் இல்ல தமிழ்நாட்டுல. சரி, வாங்கினவங்களும் உங்களுக்கு தெரியுமான்னு கூட கேட்டுட்டேன், அதுவும் இல்ல. ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. ஓரமா நிக்கிறவங்க எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு. ஆனா யாருக்கும் செல்போன் கிடைக்கவும் இல்லை, கிடைச்சவங்களையும் தெரிய கூட தெரியாது. இப்படித்தான் அதிமுக தேர்தல் அறிக்கை என்ற ஒன்றை உருவாக்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக ஒரு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரு கூட சொல்லாம ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க. இப்ப சமீபத்துல முன்னாடி திருக்குறள் படிப்பாங்க, இப்ப அதையும் படிக்கிறது இல்லை. பேருக்காவது திருக்குறள் படிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பிரதமர் இங்க வரும்பொழுதெல்லாம் தமிழ் படிக்கலையே, எனக்கு வருத்தமா இருக்கே, தமிழ் படிக்கலையே வருத்தமா இருக்கேங்கிறாரு. இங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, யார் வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். நீங்க தமிழ் படிங்க, எங்களை ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்னு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்கீங்கல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் தமிழ் படிங்க, அப்ப உங்களுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது. நாங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க படிங்க. அதை செய்ய மாட்டார்கள். ஹிந்தியை தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடியவர்கள். பீகார் தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஒரிசால தேர்தல் நடக்கும் போது அங்கே முதலமைச்சராக இருந்த அவருடைய அதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த திரு பாண்டியன் அவர்களை எதிர்ப்பதற்காக இங்கே தமிழம் அதிகாரத்திற்கு வரலாமா என்று கொச்சையாக கேவலமாக நம்மை பேசினார்கள். இதெல்லாம் வந்து இந்த தேர்தல், தமிழ்நாட்டு தேர்தல்ல பேசுங்க, பேசாம அங்க தேர்தல் நடக்கும் போது அங்க ஒண்ணு பேசுறீங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே எனக்கு தமிழ்நாடு மாதிரி வேற உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது, நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று இங்கே நம்மை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு யார் பாதுகாவலாக இருப்பார்கள்,
தமிழர்களுடைய சுயமரியாதையை காக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் வரக்கூடிய தேர்தலிலே உங்களுடைய வேட்பாளர் நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் என்றும் இருக்கக்கூடிய சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த வேட்பாளர். என்றென்றும் நம்முடைய இதயங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய இதயத்திலே இருந்தவர். அதேபோல நம்முடைய நினைவுகளிலும் இதயத்திலும் என்றும் இருக்கக்கூடிய நம்முடைய வீரபாண்டியார் அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தந்து நம்முடைய தருண் அவர்களை, டாக்டர் தருண் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.